யார் போய் உட்கார முடியும்? யார் போய் உட்கார முடியும்? யாரு யாரு வேகமா ஓடி போறாங்களோ அவங்கதான் உட்கார முடியும். யாரு வேகமா ஓடி போறாங்களோ அவங்கதான் உட்கார முடியும். அப்ப வேகமா ஓடுறதுங்கிறது நம்ம வேகமா செயல்படணும். வேகமா செயல்படணும். எந்திரிக்கணும், கொஞ்சம் வேலை பார்க்கணும், அப்பதான் அந்த சீட்டு கிடைக்கும். அப்பதான் அந்த சீட்டு கிடைக்கும். சரிதானா? சும்மாதான் அந்த சீட்டு கிடைக்காது. என்ன செய்யணும்? கொஞ்சம் செயல்படணும், படிக்கணும். செயல்படணும்னா இப்ப என்ன செய்யணும்? மெயினா படிக்கணும். நிறைய சந்தேகம் வந்துச்சுன்னா கேட்கணும். சரிதானா? இந்த ரெண்டையும் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய பேச்சாளர் ஆவதற்கு அடிப்படை தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. சரிதானா? எந்திரிக்கிறதுக்கு தயாரா? எங்க 1 2 3 சரி உட்காருங்க. அங்க எத்தனை சேர் எம்டியா இருக்கு? எத்தனை? 1. யார் அது உட்கார்றதுக்கு ஆசை இருக்கு? யார் யாருக்கெல்லாம் அதுல உட்கார்றதுக்கு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் ஆசை இருக்கா? சரி, இப்ப ரெடின்னு சொன்னா ஓடி போய் உட்கார்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? ஓகே, குட். 4 பேர் தான் இன்னும் தயாராகல, உட்கார்ந்துக்கிட்டே இருக்கீங்க. மத்த எல்லாம் தயாராயாச்சு. என்னாச்சு? ஆசை இல்லையா உனக்கு? அங்க உட்கார்றதுக்கு ஆசை இல்லையா? இங்கதான் உட்கார்ந்துருக்கோமா? ஏன்? சரி, அங்க உட்கார்ந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. எங்க உட்காரப்பா? உட்காரப்பா? நாங்கெல்லாம் எந்திரிச்சோம், எங்களை உட்கார விடாம இவனை எப்படி சார் உட்கார வச்சீங்கன்னு கேட்டீங்களா? நமக்கெல்லாம் ஆசை இருக்குல்ல, அதனால எந்திரிச்சோம். இவனுக்கு இன்னும் ஆசை வரல. அப்ப என்ன செய்யணும்? இவனுக்கு அந்த ஆசை வரணுமா வேண்டாமா? நம்ம கூட இருக்கிற இவனு சாதிக்கணுமா சாதிக்க கூடாதா? அப்ப இவனுக்கு என்ன செய்யணும்? ஆசைய வர வைக்கணும். ரைட். சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். ஆனா அடுத்தவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்க கூடாது, போய் திருட்டு வைக்க கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அத அடையணும், அந்த ஆசையை. சரிதானா? அடுத்து நல்லா சவுசா உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில அடுத்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். எந்திரிச்சா பத்தாது, என்ன செய்யணும்? செயல்படணும். ஓட்டம்னு சொல்லக்கூடாது, செயல்படணும். படிப்புல சாதிக்கணும்னா என்ன செய்யணும்? படிப்புல சாதிக்கணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். ஓட்டத்துல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? ஓடணும். பாட்டு படிக்கிறதுல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். டான்ஸ் ஆடுறதுல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப இந்த செயல்பாடு ரொம்ப முக்கியம். சரியா? இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்கு நம்மள தயார்படுத்தணும். தயங்க கூடாது. ஐயோ கேள்வி கேட்டா தப்பா நினைப்பாங்களோன்னு நினைக்க கூடாது. சும்மானாலும் எந்திரிச்சு சார் உங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். சரியா? யாருக்கா ஆசை இருக்கா? சொல்லுப்பா. இது முதல் இருந்தா கை தூக்கணும். முதல் இருந்தா வாய்ப்பு. அப்படியா? என்ன கேள்விப்பா? உனக்கு என்ன கேள்வி? ஏதாவது கேள்வி கேளு. சரி, இங்க வா. நீ முதல் கை தூக்குனீல,
அதுதான் உனக்கு பிரைஸ். சரி அடுத்து ஓகே. அப்ப கேள்வி கேட்கறதுக்கு தயங்க கூடாது. உங்க டீச்சர்லாம் இருக்காங்க, பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிடுவோம். என்ன முத நாள் கேள்வி கேட்கும்போது ஏய் ஹோம்ஒர்க் எழுதினீங்களா? ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரல. போன மாசம் பரீட்சையில எவ்வளவு மார்க்கா? 15 மார்க்கு. கேள்வி கேட்டேன், முட்டா முட்டாரு அப்படின்னு சொன்னா கூட என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கறத நிப்பாட்டக்கூடாது. திரும்ப என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். திரும்ப என்ன சொல்லுவாங்க டீச்சரு? அதே சொன்னா திரும்ப சொல்லணும். நான் கேள்வி கேட்கும்போது ஒரு நாள் பதில் சொல்லுங்க டீச்சர், அடுத்த மாசம் நிறைய மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ற தைரியம் வரணும். சரியா? எழுந்திருக்கணும், செயல்படணும், மனசுல தைரியம் இருக்கணும். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. எத்தனை பேருக்கு அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு? கைத்துங்க. தெரியும். எத்தனை பேருக்கு அம்மாவை பார்த்தா பயமா இருக்கு? எத்தனை பேருக்கு டீச்சரை பார்த்தா பயமா இருக்கு? நிறைய. எத்தனை பேருக்கு ஹெட் மாஸ்டர் பார்த்தா பயமா இருக்கு? எல்லாம் தெரியும். ரைட். இப்ப இவங்க மேல வச்சிருக்கிறதெல்லாம் பயம் கிடையாது. இவங்க மேல வச்சிருக்கிறதெல்லாம் மரியாதை. எங்க அப்பா அப்பா, எங்க அம்மா, எங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி மரியாதை வச்சிருக்கோம். பயம் வேற, மரியாதை வேற. சரியா? இப்ப இவங்க மேலலாம் நமக்கு பயம் கிடையாது. என்ன வச்சிருக்கோம்? மரியாதை. அப்ப